கபோர்டுக்குள்ளேயே போய் உட்காந்துருச்சு. வெளியே வந்த பிறகு இவன் நார்மல் மோடுக்கு வரான். சட்டையை பிடிச்சி நம்ம ஆளுங்க கேட்கறாங்க, என்னடா பேச்சு பேசுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலங்கிறான். நொட்டாங்கையில ஏன்டா எனக்கு வித்தியாசமா சாப்பிட்ட சாம்பார் ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு கேட்க, நொட்டாங்கையில தான்டா நீ தின்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏன்டா சாப்பிட போறேன், அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, நான் தான் உங்களை இந்த மாதிரி ஏமாத்துறேன், சாப்பிட்றேன்னு வச்சுக்கிங்க. ஊர்ல நான் 2 நாளா இல்ல, அந்த 2 நாள் அப்போ யார் சாப்பிட்டது அப்படின்னு கரெக்டா டவுட் கேட்கறான். அந்த 2 நாள் யார் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து. இதை செக் பண்ணலாம்னு முடிவு பண்ணி, இந்த தடவை சிசிடிவி வேணாம், எல்லா பேரும் ஹால்லயே இருப்போம், இந்தா அவருக்கு பிரியாணி, ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க, யாரு சாப்பிடுறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு அப்படியே குறுகுறுன்னு உருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மணி 11 ஆயிடுச்சு. கபோர்டுக்குள்ள இருந்து சத்தம். என்னடா கபோர்டுக்குள்ள இருந்து சத்தம் வருதுன்னு இப்பதான் கவனிக்கிறாங்க. கபோர்டு திறக்க உள்ள இருந்து எலுமிச்சம்பழம் தானா ஓடியாருது. இப்பதான் இந்த எலுமிச்சம்பழம் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த லெமன் யார் பயன்படுத்தின லெமன்னு இவங்களுக்குள்ள சந்தேகம். இந்த லெமன் யார் பயன்படுத்தின லெமன் நம்ம டைரக்டர் முன்னாடியே